நான் கோவை மாவட்ட தலைவி சோஃபியா. நாங்கள் அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர் சங்கம். எங்களோட கோரிக்கை என்னங்கிறது 40 வருஷமாக நாங்கள் அரசாங்கத்திட்ட போராடிட்டு தான் இருக்கோம். ஆனால் அரசாங்கம் இப்போ வரைக்கும் எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றலை. 2021 தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்தாங்க. 313 உங்களுக்கு காலமுறை ஊதியமாக மாத்திரனாங்க. இப்போ வரைக்கும் அந்த தேர்தல் வாக்குறுதியை அரசு ஏன் நிறைவேற்றலைன்னு தெரியல. நாங்கள் இன்னைக்கு தெருவில் நின்று போராடிட்டு இருக்கோம். மக்களுக்கான அரசாங்கம், இது பெண்களுக்கான அரசாங்கம் என்று நம்மளுடைய முதல்வர் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு இத்தனை பெண்கள் ரோட்ல நிற்கிறோம். அப்போ கூட நம்மளுடைய முதல்வருக்கு மனசு இறங்கல அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வலிக்குது. ஏன்னா பெண்களா நின்று தேர்ந்தெடுத்து இந்த அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். பெண்களுக்கான அரசாங்கம்னு சொன்ன அரசாங்கம் இன்னைக்கு பெண்களை ஆணைக்கு எங்க அங்கன்வாடி ஊழியரையும் சத்திரம் ஊழியர்களையும் ஏன் கைவிட்டாங்க அப்படிங்கறது தான் தெரியல. இன்னைக்கும் நாங்க கோரிக்கைக்காக போராடுறோம். நிச்சயமா அரசு எங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, எங்களுடைய மாநில மையத்தை கூப்பிட்டு பேசுவாங்க. நாங்க நம்பிக்கையோட இன்னைக்கு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். நிச்சயமா எங்களுக்கு ஒரு விடிவு வரும். ஏன்னா காலமுறை ஊதியம் அப்படிங்கறத சத்திரம் ஊழியர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் அரசு நிச்சயமா செஞ்சு கொடுக்கறோங்கிற நம்பிக்கையிலே நாங்க இருக்கிறோம். எத்தனையோ அழைத்து பேசலன்னா போராட்டம் இன்னும் தீவிரமாகும். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, எல்லாருமே அங்கன்வாடி மையத்தை க்ளோஸ் பண்ணிருக்கிறோம். எங்களோட மொபைல் ஆப் ஆகிய போஸ்ட் அண்ட் ட்ராக்கர் ஆப் இருக்கு, அதுலயுமே க்ளோஸ் கொடுத்துட்டோம். இது மத்திய சர்க்கார் வரைக்குமே போகும். இன்னைக்கு நடக்கிற போராட்டம், அந்த போராட்டத்தோட வலுப்பெற எப்படின்னு நினைக்கிறோம். இந்த வருஷம் தேர்தல் அறிக்கையா விட்டாங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா ஆல்ரெடி 2021 தேர்தல் அறிக்கையை விட்டு நாங்க இப்போ வரைக்கும் ஏமாந்து ரோட்ல தான் நிக்கிறோம். இந்த வருஷம் தேர்தல் அறிக்கையா கொடுத்தா கூட நாங்க நம்ப மாட்டோம். எங்களுக்கு அந்த தேர்தலுக்கு முன்னாடி அரசு எங்களை காலமுறை ஊதியத்துக்கு மாத்தினா மட்டும்தான் நாங்க இந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். முதல்வர் ஐயா சொன்ன கோரிக்கை நிறைவேற்றணும். கனவு காணுங்கள் சொன்னாரு. நாங்களும் 10 வருஷமா கனவு கண்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க 40 வருஷமா கனவு கண்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது எங்களை காலமுறை ஊதியத்துக்கு மாத்திடுவாங்க அப்படின்னு இந்த கனவு காணுங்கள் சொல்லியிருக்காரு. அங்கன்வாடி ஒர்க்கர் நாங்களும் கனவு கண்டுகிட்டே இருக்கோம். எங்களோட கனவை இந்த வருஷம் தேர்தலுக்கு முன்னாடி அரசு நிறைவேற்றதான் பார்க்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.